தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 38வது பாசுரம் தான் பார்த்துட்டுருக்கோம். அதில் நம்ம காம்பர தலை சிரைத்து உன் கடைத்தலை இருந்து அதை பார்த்துட்டுருக்கோம். அதில் உன் கடைத்தலை இருந்து அப்படின்னா என்ன? பெருமாட கர்ப்பகிரக வாசப்படியிலே இருக்கணுமா? அப்படின்னா பகவானோட திருவடி தொட்டால் நம்ம குத்தம் வந்துடுமோன்னு பயப்படுறாமா. அதனால் சரி திருவடி கிட்டக்க வேண்டாம், வெளியில் வந்துள்ளான்னா சம்சாரம் பயமுறுத்துறது. அதனால் பெருமாள் கிட்டையும் போக முடியாமல் வெளியிலையும் வர முடியாமல் என்ன பண்ணுறாராம், அவனோட திருவடி அந்த படியிலேயே உன் கடை தலை இருந்து உன்னோட வாசற்படியிலேயே இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பயமாக இருக்குது, சம்சாரத்தை விட்டு அதில் போயிடக்கூடாது, சம்சாரத்தை முழுகக்கூடாதுங்கிற பயம். ஆனால் உன்கிட்டக்க வந்துட்டாக்க எங்களோட குத்தம் உன்கிட்ட வந்துடுமோ அப்படின்னு அதுவும் கவலையாக இருக்குங்கிறனால உன் கடைத்தலை இருந்து உன் வாசப்படியிலேயே நாங்கள் பற்றின்னு இருக்கோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அப்புறம் எப்போ பார்த்தாலும் பகவான் வாசத்தை படியிலே உட்கார முடியுமா? அப்படி இல்லை அர்த்தம். மனசளவில் எப்போவுமே பகவானை பற்றிகிட்டே இருக்கணும்னு அர்த்தம். அவரை விட்டு விலக செல்ல செல்ல பயம் அதிகரிக்கும். அவர்கிட்ட நம்ம இருந்துட்டோமானா நமக்கு பயம் போயிடும். அதனால் எப்போவும் மனசை என்ன பண்ணணும், அவரோட திருவடி கிட்டக்க இருக்க மாதிரி மனசளவில் நினச்சிட்டே இருக்கணும். ஆண்டாள் பாடினாள், உன் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம்னு. அந்த மாதிரி நம்ம பகவானோட திருவடி கிட்டக்க இருந்துட்டாலே நமக்கு எப்பவும் வாழ்ச்சி தான். அதான் சொல்கிறார், வாழும் அப்படிங்கிறார். வாழும் சோம்பரை உகத்தி போலும். அடுத்த லைன் என்ன? வாழும்னா நடத்தும் பகவானை நினச்சிட்டு இருந்தாலே வாழ்ச்சி, அவர் பக்கத்தில் இருந்தாலே வாழ்ச்சி. எப்படி இருக்கணும்? சோம்பரை உகத்தி போலும், சோம்பலோடு இருக்கணுமா அப்படின்னு அர்த்தம். சோம்பேறித்தனமாக இருக்கணும் அர்த்தம் இல்லை. எந்த கைங்கரியம் பண்ணாலும் அது பகவானுக்கு தான் பொறுப்பு அப்படின்னு அவருக்கு ஒப்படைச்சிடணும். அப்புறம் அவர் சொல்படி நடக்கணும். அதுதான் பகவானுக்கு பிரியம். இன்னொருத்தர் இருக்கா தாழும் சோம்பர்னு, ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறவ, அது பகவானுக்கு பிடிக்காது. எல்லா காரியங்களையும் பகவானுக்கு செய்யணும், ஆனால் அதில் பற்று இருக்கக்கூடாது. அதனால தான் சோம்பரே உகத்தி போலுங்கிறார். அந்த உகத்தி அப்படின்னு அர்த்தம் சந்தோஷத்தோடு செய்யணுமே செய்யக்கூடாது. பகவானே சரணாகதியை செய்யண்டு அவரோட மனசில் இருத்திண்டு எந்த கைங்கரியம் செஞ்சாலும் அது பகவானுக்காக செஞ்சால் தான் அவருக்கு பிரியம் ஜாஸ்தி அப்படிங்கிறார். அவர் எங்கே இருக்கார்? காவேரி சூழ்ந்திருக்கும் அந்த அரங்கத்தானே அப்படிங்கிறார். அனைத்துலகத்துக்கும் வியாபித்திருக்கும் அரங்கன் இல்லையா அவர் என்ன பண்ணுறார்? நம்ம பாசத்தை விட்டுட்டோம், சொத்தை விட்டுட்டோம், ஒன்றையே பற்றினோம் அப்படின்னா பகவானுக்கு அவ்வளோ பிடிக்கிறது. அதுதான் சர்வதர்மான் பரித்தேஜ்ய அப்படின்னு அர்த்தம். சூழ்புணல் அரங்கத்தானே. ஏன் காவிரி சூழ்ந்த புனலில் வந்து சயனிச்சுன்னு இருக்கார் அப்படின்னாக்க ஸ்ரீரங்கம் ஏன் அவருக்கு பிடிச்சிருக்கு? வைகுண்டம் என்பது 8 கனியாச்சே, எப்படி நம் போன்றவர்கள் சரணாகதி செய்ய முடியும்? அதனால் இவர்களுக்கு 8 கனியாக இருக்கணும்னு அருகாமையில் வந்து சயனிச்சுட்டு இருக்காராம். இப்படி அவர் சுலபனாக இருப்பதால் தான் நம்மால் எளிதில் பற்ற முடிகிறது. சரணாகதி அடைய பகவானுக்கு எளிதாக பற்றல. அதுக்கு அவர் 4 குணங்கள் வச்சுருக்காராம். என்னென்ன அப்படின்னா வாத்சல்யம், சௌசீல்யம், சுவாமித்வம், சௌலபியம். பகவான்கிட்ட ஒரு குணம் உண்டு. நம்ம குற்றமே பண்ணியிருந்தாலும் சரி அவர் வந்து குற்றத்தையே குணமாக பார்த்துருவார். அதுதான் வாத்சல்யம்னு பேர். அடுத்து சுவாமித்வம்னா உலகத்தில் இருக்க அனைவருக்குமே அவர் தான் முதலாளி, எல்லாமே அவரோட சொத்து. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ தாழ்ந்தவர் இருந்தாலும் நம்ம சொத்தை பாதுகாக்க வேண்டியது பகவானோட பொறுப்பு. அதனால் நம்ம கண்டுக்கவே வேண்டாம், பகவானே நம்மளை பார்த்துப்பார், விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப தாழ்ந்தவர்கள், அவர் ரொம்ப உயர்ந்தவராச்சே, அவர் நம்ம அருகில் வருவாரா பழகுவாரா அப்படி கவலையே வேண்டாம். ஏன்னா ராமர் இருப்பார், குகன், சுக்ரீவன், விபீஷன் எல்லார்ட்டையும் எப்படி ஏற்றுக்கொண்டார். அது மாதிரி கண்ணன் ஆயர்பாடியில் பிறந்து ஆயரோடு எப்படி பழகினான், அதான் அவரோட சௌசீல்யம். அதுக்கப்புறம் ரொம்ப எளிமையாக பழகுவார், அதான் சௌலபியம்னா அர்த்தம். எளியாக அவர் ரொம்ப ஈஸியாக அவரோட திருவடியை நம்ம பற்றலாம். அந்த எளிமையை தான் அர்ச்சாவதார மூர்த்தியில் பார்க்கலாம். ஏன்னா விபவத்தில் நம்ம கிட்டக்க போய் அவ்வளோ சேவிக்க முடியல. அந்த சமயத்தில் நம்ம இல்லை. அர்ச்சாவதார மூர்த்தினாக்க நம்ம கிட்டக்க போய் சேவிக்கலாம். அதனால் அவருக்கு சுலபமாக நம்ம சேவிக்க முடியும். ஒவ்வொரு இடத்துலையும் அவர் கோவில் கொண்டுள்ளார். அதுக்கு என்ன வேணும்னா அவரை பற்றத்துக்கு 6 விஷயங்கள் வேணும். அதான் முக்கியம். எந்த 6 குணங்கள் வேணும் சரணாகதிக்கு அப்படின்னா ஆனுகூல்யஸ்ய சங்கல்பக, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசக, கோப்திருத்வ வரணம் ததா
ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட் வித்யா சரணாகதிகி. அதாவது பகவானுக்கு பிடிச்சதைத்தான் நான் செய்வேன், அவருக்கு பிடிக்காத நான் செய்ய மாட்டேன். பெருமாள் எப்படி நம்மளை கைவிட மாட்டார், திருடமான விசுவாசம் இருக்கணும். பகவான் தான் நமக்கு காப்பாளன், நம்ம எப்போ பிரார்த்திச்சுட்டே இருக்கணும். எங்கிட்ட எதுவுமே இல்லை, நாங்கள் அறிவொன்றும் இல்லாதவர்கள், நீ குறைவில்லாத கோவிந்தன், அது சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த ஆத்மா உன்னோடது, அதனால் நீ தான் காப்பாற்றணும். அதுக்காக பயனும் எங்களுக்கு கிடையாது, எல்லாமே உன்னோடது அப்படிங்கிற எண்ணத்தோடு சரணாகதி செய்யணும். இதைத்தான் இந்த பாசுரத்தில் ஆழ்வார் அழகாக தெரிவிக்கிறார். இந்த துவய மந்திரம் அர்த்தத்தை முழுவதுமாகவே அடியாருக்கு 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 அடியாருக்குன்னு தொண்டரடி பொடியாக இருக்கா இல்லை, அப்பொடி ஆழ்வார் இருக்கா இல்லை, அது மாதிரி நம்ம தொண்டரடி பொடியாக இருக்கணும். அதுதான் இதை முக்கியமாக தெரிவிக்கிறார். இதோட இந்த 38வது பாசுரத்தோட துவயத்தை ரொம்ப அழகாக ஆழ்வார் விளக்கியிருக்கார்.